என்னையா இது அடிக்கடி பும்ராக்கு வேற காயம் ஏற்பட்டுனே இருக்கு. அது மட்டும் இல்லாம முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் யாருமே இந்தியன் டீம்ல வேற இல்ல. ஷமியும் இல்ல. அது மட்டும் இல்லாம புவனேஸ்வர் குமார் அவரும் இல்ல. என்னதான் பண்ண போறாங்க? இப்போ பும்ரா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீலங்காக்கு எதிரான டெஸ்ட் தொடர்லயும் பார்த்தீங்கன்னா காயம் ஏற்பட்டு அவரும் பார்த்தீங்கன்னா விலகிட்டாரு. என்னதான் நடக்குது? WTCக்கு இந்தியா குவாலிஃபை ஆகுமா இல்லையா? வாங்க முழுசா இந்த வீடியோல பார்த்தலாம். ஹலோ கேம் சேஞ்சர்ஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 டெஸ்ட் போட்டி விளையாட போறாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த போட்டி வந்து தொடங்க இருக்கிறது. இந்த போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடியே ஸ்குவாட்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராவுடைய பேர் பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சப்பட்டிருந்தது. அதாவது இந்திய அணி பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சிருந்தாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா இதுல அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா நீக்கி இருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் வந்து இங்கிலாந்துக்கு எதிரான ODI தொடர்ல பார்த்தீங்கன்னா அவர் காயம் ஏற்பட்டது. ஸோ அந்த காயம் வந்து குணமடைஞ்சா மட்டும்தான் அவர் வந்து விளையாட வருன்ற தகவல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்திய அணி தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த காயம் பார்த்தீங்கன்னா குணமடையாத காரணத்தினால இந்திய அணியிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு எதிராக விளையாட போகிற இந்தியன் ஸ்குவாட்லேருந்து அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா நீக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஆகிப் நபீர் அப்படின்ற அழைக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ஒரு வீரரை பார்த்தீங்கன்னா இணைச்சிருக்கிறாங்க ஸ்குவாடில். அவர் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கிரிக்கெட்லையும் அதாவது டொமஸ்டிக் கிரிக்கெட்லையும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக விளையாடிருக்காரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. ஸோ அவருடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் தான் இது கிடைச்சிருக்கு. உள்ளே வந்திருக்கிற இந்தியன் டீமில் மேபி அவர் வந்து டெபியூட் பண்ணாங்கன்னா நல்லா விளையாடுவார்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ உங்களுடைய கருத்து என்ன சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி இந்த 2 டெஸ்ட் போட்டி, அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து நியூசிலாந்துக்கு சென்று 2 டெஸ்ட் போட்டி விளையாட போகிறாங்க. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி தெரியல, அதான் 5 போட்டி கொண்ட பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி அதில் விளையாட போகிறாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து இந்திய அணி வின் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா WTCக்கு ஈஸியாக உள்ளே போக முடியும். அப்படி நம்ம எத்தனை மேட்சை நம்ம லாஸ் பண்ணுறோமோ அது ரொம்ப பின்னடைவு தான் நமக்கு. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக விளையாடின டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் அடைஞ்சிருக்கிறோம். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டி எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரை. ஸோ இதை பற்றின கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சுப்மன் கில் அண்ட் கௌதம் கம்பீர் என்ன பண்ண போகிறாங்களோ தான் பொறுத்து இருந்து பார்ப்போம்.